நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஷாத் சார், ஃபர்ஸ்ட் 2 லைன் மேலே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் மற்ற இதுக்கும் வரணுங்கண்ணா. சங்கதி எல்லாம் நிறைய இருக்கு இந்த பாட்டில். தீ குச்சியா இழுடா அந்த சங்கதி பாடு. ஒரு ½ நோட் குறைச்சு தீ குச்சியா இல்லாமலி தீ குச்சியா இருடா ஈர்க்குச்சியா இல்லாமல் நீ தீக்குச்சியா இருடா. இது கரெக்டா இருக்கே ஸ்ருதி. சரணம் பாடு. முயற்சி செய்தால் சமயத்துல அது மெதுவா பிராக்டிஸ் பண்ணணும். அது செகண்ட் லைன் பாடு. மனசை இரும்பாக்கணும் மலைய துரும்பாக்கணும் தானே லாலாலே ஆழ்கடல் கூடத்தான் ஆறு போல மாறுமடா மாறுமடா. அதாவது
அர்ஷாத்துக்கு புரிய வேண்டிய விஷயங்கள் இல்லைன்னா சங்கதி அப்படின்றது இது சங்கதின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வருமோ இப்போத்துலேருந்து கொஞ்சம் வராது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும். தும்பு அது மட்டும் கற்றுனா பத்தாது. அது ரொம்ப நல்லா இருக்குது பெர்ஃபார்மன்ஸு டெவலப் பண்ணணும். கீப் இட் அப். தேங்க்ஸ் சார். அர்ஷத், மனு அங்கிள் சொன்ன மாதிரி தான் சித்ராண்டிக்கும் அதே ஒப்பீனியன் தான். ஒரு சிறு வரையில் ஒன்று இருக்கு இல்லையா, அது பாடுங்க. ஒரு சிறு வரையில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் சிங்கிங்கில் வரணும். ஒவ்வொரு பாட்டு எடுக்கும்போதும் அதில் உங்களுக்கு வராத போர்ஷன் எதுன்னு தனியாக கவனிச்சுட்டு ஸ்லோவாக அதை கற்றுக்கிட்டு மெதுவாக ஸ்பீடு ஏற்றி கொண்டு வரலாம். ட்ரை பண்ணுவீங்களா? எஸ்ன்னு சொல்லுங்க. எஸ் மேம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அர்ஷத் சார் மேம். கொஞ்சம் வாய்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு இன்னைக்கு அர்ஷத். டாப் நோட்ஸ்லாம் நம்ம போக முடியுமா இல்லையா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஆனால் உங்களுக்கு ப்ளஸ் என்னென்னா பயங்கர த்ரோ வாய்ஸில் அந்த அந்த குர்ரெல்லாம் பண்ணுறதுல ஈஸி இல்லை. ஐ லைக் யுவர் ஸ்பிரிட் வெரி மச். என்ன ட்ரெஸ்டா இது? பைக் ஓட்டும் போது போடுவாங்களா தானே இது? இந்த மைக்கேல் ஷூமேக்கர் இந்த கார் ரேசர்லாம் போட்டுருப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. வெரி தானடா. சரி, இப்போ நம்ம அர்ஷத் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் ஏற்கனவே செம்மையா டான்ஸ் ஆடுவேன். இப்போ நான் வந்து பயங்கரமான ஸ்டெப்லாம் ஒட்டன்னு எதிர்பார்க்குறேன். உன்னோட சிக்னேச்சர் ஸ்டெப் ஓகேவா? அதை கொடு. மியூசிக் ப்ளீஸ். அருமடா அருமடா அருமடா. அருமை. சிக்னேச்சர் ஸ்டெப்னா என்ன அப்படின்றதே நம்ம அர்ஷத் மட்டும் தான் இப்போதைக்கு கரெக்டா காமிச்சிருக்காப்ல. அதுக்காகவே நம்ம அர்ஷத்துக்கு வந்து ஜோரா கைத்தட்டி அவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா யாரும் பார்த்து போட்டுக்கூடாது. அதனால எல்லா ஸ்டெப்பையுமே போட்டேன். வெரி நைஸ் மா. வெரி குட்ரா வெரி குட்ரா. பேண்ட் கல்றது கூட தெரியாம ஆடிட்டு இருக்கானா பாத்துக்க. அந்த அளவுக்கு டான்ஸ்க்குள்ள போயிட்டான். பார்த்துட்டோம் நாங்கெல்லாம். பப்பி சேம் ஆயிடுச்சு போ.